ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல புக் மை ஷோ OTT-ல ரிலீஸ் ஆயிருக்க ரீஸ்டோர் பாயிண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சைஃபை த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 55 minutes இருக்கு. இந்த படத்தை ராபர்ட் ஹோல்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஆண்ட்ரியா முகால்வா, மட்டேஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2041 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்ல கிரைம் அதிகமா இருக்குன்றதுனால அதனால டெத் ரேட்டும் அதிகமாவே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அது மூலியமா இந்த மாதிரி கிரைம்ல இறந்தவங்களெல்லாம் ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த இறந்த நபர் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பிரெயினை ரீஸ்டோர் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா அவங்கள திருப்பி டெத்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டும் அவங்க ஒய்ஃபும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அவங்கள ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது அதுவும் முடியல. அவங்க டெத்துக்கு யார் காரணம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் கலறாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. அதாவது இறந்த நபரை திருப்பி ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றத காமிச்சிருக்க விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல நடந்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும்ன்ற மாதிரி நமக்கு தோணவும் தான் செய்யுது. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஒரு டிராபிக் சிக்னல்னா எப்படி இருக்கும், ஒரு கால்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படம் சூப்பராகவே போச்சு. நமக்கு பல எலிமெண்ட்ஸை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் அப்படியே டல் ஆயிடுச்சு. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருந்தது. கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட் விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே இருக்கு. CG எல்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபோட உள்ள படம் தான் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவா போகும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.